காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மனோட வரலாறு பார்க்கலாமா? கைலாச மலையில் சிவனோட கண்ணை விளையாட்டுத்தனமாக மூடியிருக்காங்க. அதனால் உலகமே இருட்டாயிருக்கு. இதனால் கோவப்பட்ட சிவன் என்ன பண்ணுறாங்கன்னா, அம்பாளை போயிட்டு பூலோகத்தில் நீ தவம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அம்பாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாங்காட்டில் போய் ஒற்றை காலில் நின்று தவம் பிடிச்சிருக்காங்க. அந்த தவத்தை முடிச்சுட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு மரத்தடியில் மண்ணால் சிவலிங்கம் செய்து அதை வழிபட்டுட்டு வந்தாங்க. இதனால் வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு அந்த காட்சியை பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே அவங்க சிவபெருமான் வந்துட்டு இவங்களை திருமணம் செய்யலான்னு முடிவு செஞ்சுட்டாங்க. அதனால அவங்க 2 பேருக்கும் மனப்புரிதலால் திருமணம் நடந்து முடிஞ்சிடுச்சு. அதனால் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மனோட அருள் ரொம்ப நல்லபடியாக கிடைக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா 51 சக்தி பீடங்களும் ஒன்றாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஞானமும் அருளும் ஞான பீடமும் போற்றப்படுகிறது. இந்த இடத்துக்கு போய் கண்டிப்பாக பாருங்கள். நம் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும்.